அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் இளைஞர் ராகுல் காந்தியின் 3 நாள் தமிழக விஜயத்திற்கு பின் தமிழக காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மான உணர்ச்சி ஏற்பட்டு தமிழகத்தில் தங்கள் ஆட்சி தனித்து அமைய வேண்டும் என்ற சிந்தனையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு தமிழக அரசியலில் காங்கிரஸ் ஏன் தனித்து நிற்க முடியவில்லை என்பது பற்றி எனது கருத்துக்களையும் தெரிவிக்க விரும்புகின்றேன். திராவிட இயக்கத்தினர் கடந்த காலங்களில் நீதி கட்சியினர் என்ற பெயரில் வெள்ளையர்களுக்கு துதிபாடி தங்கள் கட்சியை வளர்த்தனர். தங்கள் சுகபோகங்களுக்காக வீரம் பேசுவது மட்டுமல்லாமல் சந்தர்ப்பம் பார்த்து சரணடைவதும் பின்னர் காலை வாரி விடுவதும் இவர்களுக்கு கைவந்த கலையாக திகழ்ந்தன. எந்த நேருவின் தலையில் கல் ஏற்றுவோம் என்று சொன்னார்களோ அதே நேருவின் மகள் காலில் விழுந்து தங்கள் தந்தையாரை பற்றி சொன்னதை மறந்து விடுங்கள், உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் என்று சரணாகதி அடைந்த வரலாற்றை தமிழகமே அறியும். 1958 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி உலக விஞ்ஞானிகள் மாநாடு சென்னையில் நடந்தது. துவக்க விழாவில் உரையாற்ற அப்போதைய இந்திய பிரதமர் நேரு அவர்கள் சென்னைக்கு வந்தார். நேருவுக்கு கருப்பு கொடி காட்டச் சென்ற திமுகவினர் ஒரு கையில் கருப்பு கொடியையும் மற்றொரு கையில் செருப்பையும் எடுத்துச் சென்று நேருவின் மீது வீசினார்கள். தமிழக காங்கிரஸ்காரர்கள் இந்த அவல நிகழ்ச்சிகளை எண்ணி பார்க்காமல் திமுகவினருக்கு இன்றளவும் துதிபாடிகளாக இருப்பதை பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 1950 ஆண்டு கோவில்பட்டி மாநாட்டில் திமுகவினர் இந்தி எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றி 1952 ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களின் பெயர் பலகைகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழித்தார்கள். இந்தியா தமிழுக்கு ஆபத்து என்ற கோஷம் போட்ட திமுக தலைவர்களில் பலர் தங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்தியை கற்றுக் கொடுத்தார்கள். வடநாடு வேட்டைக்காரன் நாடு, தென்னாடு வேட்டையாடும் காடு என்று கூறியதோடு சவுக்கார்பேட்டையில் உள்ள வடவர்கள் நம்மை வேட்டையாடுகிறார்கள் என்று கூறி சவுக்கார்பேட்டை பகுதிகளில் அன்று தாக்குதலும் நடைபெற்றன. ஆனால் தமிழர்கள் டெல்லி, கொல்கத்தா, மும்பை போன்ற பல பகுதிகளிலும் லட்சாதிபதிகளாக வாழ்வதை அவர்கள் ஏன் மறந்தார்கள் என்றுதான் தெரியவில்லை. இப்படி இனவெறி, ஜாதிவெறி, மொழிவெறியை தூவியே திமுகவினர் வளர்ந்த வரலாற்றை காங்கிரஸ்காரர்கள் மறந்துவிட முடியாது, மறக்கவும் கூடாது. மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் 1975 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமான செய்தியை அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் அறிவார்கள். அவருக்கு கிண்டிக்கு அருகிலுள்ள ராஜ்பவன் தோட்டத்தில் ஞாபகார்த்த நினைவு மண்டபம் ஒன்று கட்டப்பட்டது. காங்கிரஸ் இயக்கத்திற்காக வீடு வாசல் உற்றார் உறவினர்களை துறந்து பாடுபட்டதை இதயம் உள்ளவர்கள் மறக்க முடியாது. ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் யாரோ ஒரு சிலரின் தவறான போதனையால் அங்கு வைத்துள்ள ராட்டையை அகற்றினால்தான் காமராஜ் நினைவு மண்டபத்தை திறப்பேன் என்று கூறினார். பிறகு வந்த ஜனதா அரசினால் இந்திய விடுதலை சின்னமான ராட்டை மீண்டும் அங்கு நிறுவப்பட்டதை எல்லோரும் அறிவார்கள். தமிழ்நாட்டு கிராம பகுதிகளுக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுத்து ஏழை மக்களின் கல்வி கண்ணை திறந்த காமராஜர் ஆண்ட தமிழகத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் தங்கள் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பண்டித நேரு அவர்கள் அன்று அறிவுரை கூறினார்கள். வடநாட்டார் வேண்டாம், அவர்கள் தொழிலும் வேண்டாம் என்ற திமுகவினர் பிற மாநிலங்களில் நிம்மதியாக தொழில் செய்யும் தமிழர்களை பற்றி அன்று ஏன் மறந்தனர் என்று தெரியவில்லை. நேருவின் தலையில் கல் ஏற்ற அண்ணனிடம் அனுமதி கேட்டவரும் அவர் தம்பிமார்களும் தங்கள்
சுயநல சுகபோக வாழ்விற்காக நேருவின் மகள் காலில் விழுந்து, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று எப்படி கேட்டார்கள் என்பதுதான் புரியவில்லை. பதவிக்காக எப்படி வேண்டுமானாலும் திராவிட இயக்கத்தினர் பேசுவார்கள் என்பதை காங்கிரஸ்காரர்கள் மறந்துவிடக்கூடாது. திராவிடர் கழக தலைவர் பெரியார் அவர்கள் ஈரோடு மாநாட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இன்று கழக பெட்டிச்சாவியை உங்கள் முன்னிலையில் அண்ணாவிடம் கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். ஆனால் அந்த பெரியாரே 28/6/1949 விடுதலை பத்திரிகையில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தனக்கு அதுவரை 5-6 ஆண்டுகளாக தொண்டு புரிந்து வந்த மணியம்மை அவர்களிடம் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் தலைமையிலேயே ட்ரஸ்ட் ஒன்றை அமைக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். இதிலிருந்து பெரியாரே அண்ணாவையோ அவர்கள் தம்பிமார்களையோ நம்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. 10/7/1949 திருச்சி தென்னூரில் திராவிடர் கழக மத்திய நிர்வாக குழு கூட்டத்தில் பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளும் முயற்சியை கைவிட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆனால் பெரியாரோ 9/4/49 தன் திருமணத்தை முடித்து கொண்டு விட்டார். பெரியாரின் நம்பிக்கையை பெற முடியாதவர்கள் வெறுப்படைந்து 17/9/1949 திமுகவை துவக்கினர் என்பதை அனைவரும் அறிவார்கள். திராவிட இயக்கத்தவர்களை பெரியாரே நம்பாத போது திமுகவினரை காங்கிரஸ்காரர்கள் போற்றி வணங்குவது ஏன் என்றுதான் புரியவில்லை. சோனியா அவர்கள் மத்திய அரசிலே திமுகவினருக்கு மந்திரி பதவிகளை அளித்து கௌரவித்து இருக்கும்போது மாநில அரசிலே காங்கிரஸ்காரர்களுக்கு அமைச்சர் பதவி அளிக்க கலைஞர் தயக்கம் காட்டுவது ஏன் என்று புரியவில்லை. பெரியார் திமுக தலைவர்களை நம்பாததைப் போல் காங்கிரஸ்காரர்களையும் கருணாநிதி நம்ப மறுக்கிறாரா என்பதுதான் கேள்வி. இந்திய விடுதலைக்காக தங்கள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை தியாகம் செய்த காங்கிரஸ் இயக்கம் இன்று கலைஞரின் முன் கைகட்டி வாய் புதைத்து நிற்பது ஏன் என்று புரியவில்லை. 1971 நடந்த பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் காமராஜும் ராஜாஜியும் இணைந்திருந்து செயல்பட்டார்கள். அந்த தேர்தலில் இந்திரா காந்தியின் பயமெல்லாம் காமராஜை பற்றித்தான். நாடு பூராவும் அறியப்பட்ட தலைவர் காமராஜ் அவர்களை வடநாட்டு மக்கள் காலா காந்தி என்று அன்போடு அழைத்தார்கள். ஆனால் இந்திரா காந்தி அவர்களோ காமராஜின் புகழை விரும்பாததன் காரணம்தான் என்னவென்று புரியவில்லை. கழகத்தவர்களை சந்தித்து எப்படியாவது காமராஜை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். இந்திரா காந்தி அவர்கள் தன்னை தரக்குறைவாக பேசிய திமுகவினரை நம்பினார். ஆனால் தன் இயக்கத்திற்காக பாடுபட்ட அரும்பெரும் தலைவரை நம்பவில்லை. ஊர் 2 பெற்றால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்தானே. அந்த நிலைதான் இன்று வரை காங்கிரஸ் இயக்கத்தில் நீடித்து வருகிறது. காங்கிரஸ்காரர்கள் தங்கள் வேற்றுமையை மறக்க வேண்டும். பிறரை வணங்கி வாழும் நிலையை நீக்கிக் கொள்ள வேண்டும். காமராஜை அன்று அவதூறாக பேசினார்கள். தங்கள் கட்சித் தலைவரை மதித்து பாராட்டத் தெரியாதவர்களுடன் இவர்களுக்கு என்ன உறவு வேண்டியிருக்கிறது? பதவி இன்று வரும், நாளை போகும். தன்மானத்தை இழக்காமல் காங்கிரஸ் இயக்கத் தலைவர்கள் பாடுபட்டால் வருங்காலங்களில் காங்கிரஸ் இயக்கம் நிச்சயம் வெற்றிக்கனியை தட்டிப் பறிக்கும் என்பதுதான் உண்மை. காங்கிரஸ் தன் இயக்கத்தின் உள்ளே இருக்கும் சிறு சிறு மனவேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் பாடுபட்டு மீண்டும் காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்பதுதான் எனது பணிவான வேண்டுகோள்.